ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறேன்னா, இது செவ்வாய்க்கிழமை நைட், அதுக்கப்புறம் புதன்கிழமை என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வரும்போது கொஞ்சம் மளிகை பொருட்கள்லாம் வந்து பேலன்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆல்ரெடி மாதம் பிறந்ததுமே முக்கியமாக என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து வாங்கியாச்சு. இன்றைக்கி என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கிறத குயிக்காக வந்து பார்த்துடலாம். ₹10 தயிர் பாக்கெட் வந்து ஒன்று வாங்கியிருக்கிறேன். பால் கம்மியாக தான் வாங்குறதுனால வீட்டில் வந்து தயிர்லாம் போடுறது கிடையாது. மேக்ஸிமம் நான் போடவே மாட்டேன். வேணும்னா அந்த ₹10 பாக்கெட் தயிர் வந்து வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து வீட்டில் வந்தால் சாப்பிட்றதுக்கும் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ப்ரெட் அண்ட் ஜாம் வந்து வாங்கியிருக்கிறேன். ப்ரெட்டு எப்போதும் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதில் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எத்தனை நாள் வரைக்கும் இதை வச்சுருந்து யூஸ் பண்ணலாங்கிறத அதை பார்த்துட்டு எப்போதுமே வந்து வாங்குங்க. இந்த 2-3 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து செலவுகள்லாம் வந்து பார்த்து தான் வந்து செலவு பண்ணணும். எப்போதுமே இந்த மசாலா அந்த தாளிக்கிற ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் அந்த 50 கிராம் பாக்கெட்டாக தான் வந்து வாங்குவேன். இந்த வாட்டி எல்லாமே அந்த ₹10 பாக்கெட்டாக தான் ₹10 ₹20 பாக்கெட்டாக வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள், ஜீரகத்தூள் அதுவும் வந்து ₹10 பாக்கெட் தான். கரம் மசாலா வந்து ₹10 லெவலில் நான் போன கடையில் வந்து இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் அந்த 50 கிராம் பாக்கெட் வந்து வாங்கிட்டேன். அப்புறம் வந்து வெந்தயம் வந்து 50 கிராம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி பவுடர் இல்லாமல் இருந்தது அதுவும், அதுக்கப்புறம் மேகி மசாலா வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த மசாலா எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பீன்ஸ் பொரியல், கொத்தரங்காய் பொரியல்லாம் பண்ணும்போது அதில் கொஞ்சம் லைட்டாக வந்து சேர்த்துப்பேன். பண்ணும்போது நல்ல டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் ₹5 பாக்கெட் ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். 2 தடவை யூஸ் பண்ணிப்பேன் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்கேட் பேஸ்ட் இந்த வாட்டி வாங்கிட்டேன். எப்போதுமே டாபர் தான் வாங்குவேன், அது இல்லைங்கிறனால அது வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கோல்டு வின்னர் ஆல்ரெடி ரேஷனில் வாங்கின எண்ணெய் ஒரு பாக்கெட் இருக்குது. இப்போ ஒரு பாக்கெட் வந்து வாங்கியிருக்கிறேன். அது காலியானதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கம்மியாக தான் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு சோப்பு வந்து காலி ஆகிடுச்சு. எனக்கு ஒரு சோப்பு இப்போ வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பு கேழ்வரகுலாம் அதிகமாக வந்து சேர்த்துப்பேன் கூழ் வந்து பண்ணுறதுக்காக. முழு கேழ்வரகு தனியாக வாங்கியிருக்கேன். அது வந்து தோசைக்கு வந்து ஊற வச்சுப்பேன். கேழ்வரகு மாவு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு 1 கிலோ வாங்கியிருக்கிறேன். ரேஷனில் வந்து இப்போ 2 மாதமாக கோதுமை வந்து போடலை, ஆனால் வாங்கிறதுக்கு இல்லை. ஒரு 5 கிலோ வந்து முழு கோதுமை வாங்கி அரைச்சிக்கலான்னு வந்து சொன்னேன். இல்லை இந்த வாட்டி வேண்டாம், நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு 1 கிலோ மாவு வந்து வாங்கியிருந்தாங்க. அப்புறம் இந்த பாத்திரம் விளக்குற சோப்பு வந்து எப்போவுமே விம்பார், அப்படி இல்லைன்னா சிட்ரஸ் ப்ளஸ் வந்து வாங்குவேன். அது 2மே இல்லைங்கிறனால இதை வந்து பார்த்திங்கன்னா ட்விங்கிள்னு சொல்லிட்டு இது ஒரு கம்பெனி, அதில் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் வெற்றிக்குட்டி வந்து கூட வந்ததுனால எனக்கு மேகி வேணும்னு ஆல்ரெடி ஒரு மேகி வீட்டில் இருக்குது. இன்னொன்று வாங்கி 2 பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருவேன். எப்போதுமே ரென் பவுடர் வந்து வாங்குவேன். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா டைடில் 1/2 கிலோ பாக்கெட் 2 வாங்கியிருக்கிறேன். பசங்களுக்கு வந்து இந்த மில்க் பிக்கிஸ் ரொம்ப வந்து பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு அது. அதுக்கப்புறம் இந்த வேஸ்மால் வந்து சாதனாப்பா யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது வாங்கியிருக்காங்க. ரேஷனில் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா மாதம் போட்டதுமே வந்து வாங்கிட்டேன். இந்த மாதத்துக்கு மளிகை பொருட்கள் வந்து ஓரளவு வந்து வாங்கியாச்சு. சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வடைக்கறி செய்யலான்னு சொல்லிட்டு வந்து கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து இட்லிக்கு வந்து வடைக்கறி தான் வந்து பண்ணுறேன். இந்த ரெசிபி வந்து நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் என் விலாகில் வந்து ஷேர் பண்ணி. இப்போ புதுசாக நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, அவங்களுக்காக நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஒரு நாளே வந்து போதும். நான் சாயங்காலமே வந்து ஊற வச்சுட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு வடைக்கு எப்படி நம்ம மாவு அரைப்போமோ அதோட கொஞ்சம் லைட்டாக நம்ம நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதில் எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்லை. உப்பு, சோம்பு, மிளகாய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதை அரைச்சிட்டு தோசைக்கல் இதுமாரி வந்து அடைமாரி வந்து தட்டிட்டு 2 பக்கமும் ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சுப்பேன். சில பேர் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. நான் அது பண்ணுறதில்ல. எப்போதுமே தோசைக்கல்லில் தான் அடைமாரி தட்டி தனியாக வந்து எடுத்து வச்சு ஆறினதுக்கப்புறமா உதுத்து எடுத்து வச்சுப்பேன். கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து போட்டு தாளிச்சிருக்கிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு விழுதாக வந்து சேர்க்கறதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு வந்து நல்லா கிரேட் பண்ணி வந்துட்டு சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுது இருந்ததுனால நான் அதை சேர்த்துக்கிட்டேன். விழுதாக சேர்க்குறதுக்கும் நம்ம துருவி சேர்க்குறதுக்கும் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் வந்து கொடுக்குது. இது கூடவே கருவேப்பிலை, 2 தக்காளி, அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி ஓரளவு குழையிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கணும். இந்த வடைக்கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த மல்லி புதினா இருந்தால் கண்டிப்பாக வந்து சேர்க்கணுங்க. இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இருந்தால் வந்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூளும், காரத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் வந்து இப்போ தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும். இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம அந்த உதுத்த அந்த கடலைப்பருப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இல்லை கொஞ்சம் வந்து தளன்னு வேணும்னா எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவு வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறனால தண்ணி அளவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் தேவைன்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அது மூடி வச்சிடலாம். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த அடைமாரி சுட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் நல்லா உதுத்து எடுத்துக்கிறேன்.
இந்த மசாலாவோட பச்சை வாடெல்லாம் ஓரளவு போனதுக்கப்புறமா நம்ம அந்த கடலைப்பருப்பு உதுத்ததை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கரெக்டாக வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வடைக்கறி வந்து ரெடி ஆகிடும். இதை நான் சேர்த்து கலந்து விடும்போது ரொம்ப கெட்டியான மாரி இருந்தது. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணியோட அளவு உங்களுக்கு எப்படி தேவைங்கிறத பார்த்துட்டு வந்து சேர்த்துக்கோங்க. திருப்பி எக்ஸ்ட்ரா தண்ணியை சேர்க்குற மாதிரி இருந்திங்கன்னா பச்சை தண்ணியை சேர்க்கறதுக்கு பதிலாக லைட்டாக சூடு பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த வடைக்கறி வந்து சாதனாப்பாக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதினா, மல்லித்தழை, இந்த மசாலா தாளிக்கிற ஐட்டம்லாம் இருந்தால் மட்டும்தான் வந்து செய்வேன். ஏன்னா அப்படியே பண்ணும்போது தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி எல்லாமே இருந்ததுனால வந்து நான் இது பிளான் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தழை சேர்த்துட்டு வந்து இறக்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருக்கிறேன். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதில் இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்புக்கு பதிலாக முழு பச்சை பயிறு இருக்கு இல்லைங்களா, அதை ஊற வச்சுட்டு சேம் இதே மாடலில் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். இதை விட அதோட டேஸ்ட் இன்னும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஆல்ரெடி நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ரெசிப்பியாக போடும்போது நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நல்லா சுட சுட இட்லி, தோசைக்கு வந்து இந்த வடைக்கறி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூடாக இட்லி வந்து 4 வச்சு நல்லா சுட சுட ஆறுறதுக்கு முன்னாடி இது வந்து கடகடன்னு வந்து சாப்பிட்ருவாங்க. எனக்கு அப்போ தான் வந்து பிடிக்கும். அது நைட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறமா எப்போதும் போல் நைட் ரொட்டீன் வேலையெல்லாம் போயிட்டுருந்தது. அது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ 8 மணிக்கு தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன். காலையில் வழக்கம் போல் எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டேன். கிச்சன் வேலை, துணி துவைக்கிற வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். போய் குளிங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு சரி எழுந்துருங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு போய் குளிங்க. தண்ணி சுட்டுச்சு. சக்காகுது. தண்ணி சுட்டுச்சு. போய் அழகாக நல்லா அழுத்தி தேய்ங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வரீங்களா? அம்மா வரட்டுமா? டக்குன்னு சொல்லு. லைட்டாக தண்ணி சூட வச்சுட்டு வரணுமா? சரி வா. சரி ஒன்று இதுதான், வா நீ எடுத்துகிட்டு போகலாம் வா. நேற்று துவைச்சி போட்ட துணி காஞ்சிருந்ததுங்க. அதை எடுத்துகிட்டு வந்து தான் வந்து ரூமில் போட்டிருக்கிறேன். சாதனாவெல்லாம் வெற்றியெல்லாம் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் அது மடித்து வைக்கணும். 8:30 இவ்வளோ கொண்டு போய் விட்டுட்டு வரணும். அதுக்கப்புறமா தான் வந்து அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அவனை கிளப்பி 9:30 அவனை கொண்டு போய் விட்டுட்டு வரணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து கோலம் போட்டோம். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நல்லா கடகடன்னு சிம்பிளாக வந்து கோலம் போட்டுட்டு வந்து தான் மற்ற வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். காலையில் ஏஞ்சதுலேருந்து அந்த 8:30 மணி வரைக்கும் கொஞ்சம் பரபரப்பாக தாங்க போயிட்டுருக்கோம். வேலையே வந்து கரெக்டாக இருக்கும். ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக ரெஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக வெற்றிக்குட்டியை வந்து கிளப்பி விடுவேன். இந்த இன்வெர்ட்டரில் வந்து பேட்ரி வந்து போயிடுச்சுங்க. அது வந்து நம்ம புது பேட்ரி தான் வந்து வாங்கணுன்ட்டாங்க. அதனால் வந்து எடுத்து ஓரங்கட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சது அப்படியே தான் 10-15 நாள் அப்படியே தான் இருக்குது. அந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ அது மேலே தான் உட்காந்துட்டு எவ்வளோ கிட்டக்க உட்காந்து டிவி பார்க்குறாங்க பாருங்கள். எவ்வளோ தடவை சொன்னாலும் வந்து கேட்கவே மாட்டான். எட்டக்க உட்காருனா அந்த சொல்கிற டைமுக்கு தான் கொஞ்சம் நேரம் எட்டக்க உட்காந்து பார்ப்பான். டிவி ஸ்டாண்டு பக்கத்தில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணுங்க. டிவி ஸ்டாண்டு மேலெல்லாம் கொஞ்சம் கண்ணாப்பினா தான் இருக்குது. அது இன்றைக்கி பண்ண போகிறதில்ல. அது இன்னொரு நாளைக்கு பிளான் பண்ணிட்டேன். இன்றைக்கி மற்ற சின்ன சின்ன க்ளீனிங் வேலை இருக்குது. அதை தான் வந்து பார்க்கணும். இன்றைக்கி வந்து கிளாஸ்க்கு வந்து போகலை. அவங்க 2 பேரும் டைலரிங் கிளாஸ் வந்து போகிறாங்க. நான் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சுச்சுவேஷன் சரி இல்லைங்கிறனால நான் கிளாஸுக்கு போகல. சாதனா குட்டியை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு மேலே வரும்போது கீழ் வீட்டு ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா கூழ் வந்து கொடுத்தாங்க. இது மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்ச கூழ்னு வந்து சொன்னாங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது, சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தாங்க. இது பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு என்ன ஞாபகம் வந்துன்னு பார்த்திங்கன்னா, இந்த நான் வந்து கேழ்வரகு வந்து ஊற வச்சுட்டு அது மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா மைய அரைச்சி அந்த பாலை வடிகட்டிட்டு கூழ் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்கள். அதேமாரி இருந்தது. அதை நான் இந்தமாரி இது பார்த்து எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா குட்டி குழந்தையா இருக்கும்போது நான் அடிக்கடி அதை தான் வந்து செஞ்சு கொடுப்பேன். இந்த கூழ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அதேமாரி கேழ்வரகு கூழ் டேஸ்ட் மாதிரியே தான் இருந்தது. இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்கின சக்கரை தான் வந்து இருக்குது. சக்கரை கொட்டி வச்சுருக்கிற பாக்ஸ் வந்து காலி ஆகிடுச்சு. அது விலைக்கு கவுத்து வச்சுருக்கிறேன். பூஜை ஜாமான் வந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லெமன் வீணாக போயிடுச்சு. அதை தான் வந்து பிழிஞ்சு விட்டு ஊற வச்சுருக்கிறேன். நாளைக்கு சஷ்டி அடுத்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை அவருக்கு கிருத்திகை வந்து வருதுங்கிறனால சரி இன்றைக்கி வந்து பூஜை ஜாமான் விளைக்கலான்னு சொல்லிட்டு காலையில் எடுத்து ஊற வச்சுட்டேன். வெற்றிக்குட்டிக்கு வந்து தோசை ஊற்றி கொடுக்கணும். இன்றைக்கி சமையல் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். தக்காளி சாதம் தான் வந்து பண்ணியிருந்தேன். தொட்டுக்கு வந்து அப்பளம் வத்தல் வறுத்து கொடுத்துட்டேன். டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் கொஞ்சமாக தேங்காய் சட்னி, அதுக்கப்புறமா நேற்று வச்சு வடைக்கறி கொஞ்சமாக இருந்தது, அதோட வந்து விட்டாச்சு. சமையல் ரொம்ப சிம்பிள் தான் இன்றைக்கி. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிற ஜக்குலேயும் வந்து கம்மியாக தான் எண்ணெய் இருந்ததுனால அது தனியாக சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதையும் வந்து கழுவி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணணும்.
வெற்றிக்குட்டிக்காக தான் வந்து தோசை கேட்டேன். நல்லா மொறுமொறுன்னு வேணும்னு சொல்லி வந்து கேட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, வடகறி வந்து சாதனா காலி பண்ணிட்டதுனால எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு ஒரே அடம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இல்லைன்னு சொன்னாலும் வந்து கேட்கவே இல்லை. சட்னி இருக்கு வச்சு சாப்பிட்றனால வந்து கேட்கல. இல்லை நான் சாதமே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவனுக்கு அந்த சாதத்தை கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு, இந்த ஊற்றின தோசையை தான் நான் வந்து சாப்பிட்டேன். கீழ் வீட்டில் கொடுத்த கூழியை வந்து குடிச்சிட்டு, காலையில் வந்து துணி துவச்சி வச்சதோடு சரி, இன்னும் காய வைக்கல. அதை போய் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவனை வந்து கிளப்பி ஸ்கூலில் கொண்டு போய் வந்து விடணும். மேக்ஸிமம் காலை நேரத்தில் என்னோடய வேலைகள் வந்து இப்படி தான் இருக்கும். துணி துவைக்கிற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காய வைக்கிறதுக்கு டைம் இருக்காது. சாதனா வந்து அவளை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து தான் அதுக்கப்புறம் காய வைக்க முடியும். துணிக்கு போடுற கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறதுனால அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சாதனாவுக்கு வந்து அந்த குஷி கிளிப்புன்னு வந்து சொல்கிறது, அந்த டிக்டாக் கிளிப் மாரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த கிளிப்பு தான் வச்சு இப்போ துணிக்கு வந்து போட்டு விட்டுட்ருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கிரிப்பாக பிடிக்கும். இந்த மாடல் வந்து கொஞ்சம் கிரிப்பாக வந்து பிடிக்கும். இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிரிப்பாக இருக்காது. சரி வேஸ்ட்டாக தானே நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளிப்பு வாங்காமல் இப்போ இதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். துவைச்ச துணி நிறையா இருக்கும், கிளிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்தமாரி இந்த கிளிப்பு அப்படி இல்லைன்னா வந்து ஹேர் பின்னு, ஊக்கு கூட வந்து சில டைமில் வந்து போட்டு விட்டுடுவேன். துணி கொஞ்சம் வந்து பறந்து கீழே விழாமல் இருக்கும். சுடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வண்டியில் இந்த பிரேக்கில் வந்து மாட்டி கிழிஞ்சிருச்சு. அது வந்து யூஸ் கிடையாது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிடி துணிக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுப்பேன். காலையில் செம்ம வெயிலுங்க, துணி வந்து காய வைக்கிறதுக்கே வந்து முடியல. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா போக போக ஈவினிங் டைமில் வந்து துணி துவைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஈவினிங் டைமில் துவைச்சி காய வச்சிட்டோம்னா காலையில் நல்ல வெயிலில் வந்து கொஞ்சம் சூடேறிடும். அதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டு வந்து கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா மடித்து வைப்பேன். இனிமேல் அப்படி தான் வந்து செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா பூ வாங்கிட்டு வந்தது அன்றைக்கி கொஞ்சம் தான் வந்து கட்டினேன். மீதி அப்படியே தான் இருந்தது. சரி அது கட்டிடலாமேன்னு சொல்லிவிட்டு அது கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நானும் கிளம்பிட்டேன். எனக்கு பூ வச்சுக்கிறதுனா வந்து ரொம்ப பிடிக்குங்க. இப்போ வந்து மல்லி சீசன் வந்து கிடையாது. மல்லி ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கனால இந்த காக்கட்டான் பூ தான் வந்து வாங்கிட்டுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சுப்பேன். கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறது. அதுமாதிரி இந்த நூல்கண்டு 10 ரூபா நூல்கண்டு வந்து பார்த்திங்கன்னா அது 4 பிரி உள்ளது. அது 2 பிரியாக வந்து பார்த்திங்கன்னா டைம் கிடைக்கிற நேரத்தில் பிரித்து இதுமாரி வந்து பால் மாரி கட்டி வச்சுப்பேங்க. இது ரொம்ப நாளைக்கு எனக்கு வரும். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் ரெடி ஆகிட்டேன்னா பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி இருந்தால் வந்து போடுவேன். இப்போதைக்கு அது இல்லை, வாங்கலைங்கிறனால பவுட்ரு கூட அடிக்கிறது கிடையாது. கண்ணுக்கு வந்து மை வச்சுக்கிறது, நெத்தியில் வந்து குங்குமம் வச்சுப்பேன். பூ இருந்தால் வந்து வச்சுப்பேன். அவ்வளோதாங்க என்னோடய சிம்பிளான மேக்கப் இவ்வளோ தான். நேற்று நைட்லேருந்து இன்றைக்கி காலையில் ஒரு 9 மணி வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் இப்படி தான் வந்து போயிட்டுருந்தது. இதுக்கப்புறமும் நான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். இதுக்கப்புறம் என்னோடய வேலைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறலாம் நாளைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.